சர்வதேச நீதிமன்ற விசாரணை களத்தில் இறங்கி அமெரிக்கா ஹங்கேரி. காசாவில் ஆழ்ந்த கவலைக்குரிய தொடர்ச்சியான முன்னேற்றங்கள் டென்மார்க்கின் நிரந்தர பிரதிநிதி தெரிவிப்பு. ஏமனில் 1000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவிப்பு. 116 அத்தியாவசிய மேம்பாட்டு திட்டங்களை ஆரம்பிக்கும் ஆப்கானிஸ்தான் அமைச்சகம். விமான அதிகாரிகள் உயர் எச்சரிக்கை, மூடப்பட்ட இஸ்லாமாபாத் சர்வதேச விமான நிலையம். கனடிய நாடாளுமன்றத்தில் முதன்முறையாக ஈழத்தமிழர்கள் தேர்வு. இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். பாலஸ்தீனியர்களுக்கு இஸ்ரேலின் மனிதாபிமான கடமைகள் குறித்து ஹேக்கில் சர்வதேச நீதிமன்றம் இன்று 3வது நாள் விசாரணையை நடத்தவுள்ளது. இஸ்ரேலை பாதுகாக்க வாய்ப்புள்ள 2 நாடுகளின் பிரதிநிதிகள் அமெரிக்க மற்றும் ஹங்கேரி பேசவிருப்பதால் கடந்த 2 நாட்களுடன் ஒப்பிடும்போது தொனி வித்தியாசமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். கடந்த ஆண்டு காசாவிற்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதை உறுதி செய்வதில் இஸ்ரேலின் பொறுப்பை மதிப்பிடுமாறு ICJ கோரிய ஐநா பொது சபையின் கோரிக்கையை 2 நாடுகளும் எதிர்த்து வாக்களித்தன. பெரும்பான்மையானவர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். விசாரணையின் முதல் நாளான திங்கட்கிழமை நீதிபதிகள் பாலஸ்தீனத்திற்கு தனது வாதத்தை முன்வைக்க போதுமான நேரத்தை வழங்கினர். 2ஆம் நாளில் 9 நாடுகள் தங்கள் நிலைப்பாடுகளை முன்வைத்தன. ஒவ்வொன்றும் 30 நிமிடங்கள் வழங்கப்பட்டன. இது தென்னாப்பிரிக்காவிலிருந்து தொடங்கியது. இது கடந்த ஆண்டுகளில் பாலஸ்தீனத்தின் தீவிர பாதுகாவலர்களில் ஒன்றாக மாறியுள்ளது. 2023ஆம் ஆண்டில் இது இஸ்ரேலுக்கு எதிராக ICJ-யில் இனப்படுகொலை வழக்கை தொடுத்தது. விசாரணைகள் இன்னும் 2 நாட்களுக்கு தொடரும். உடனடி தீர்வு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றாலும் நீதிமன்றத்தின் ஆலோசனை கருத்து எதிர்கால சர்வதேச சட்ட அணுகுமுறைகளை வடிவமைக்கும். நீதிமன்றம் என்ன முடிவு எடுத்தாலும் அது கட்டுப்பாடற்றதாகவே இருக்கும். அதாவது அதன் விளைவு மாநிலங்கள் அதனை செயல்படுத்த அல்லது புறக்கணிக்க தேர்வு செய்கின்றதா என்பதை பொறுத்தது. ஐநாவுக்கான டென்மார்க்கின் நிரந்தர பிரதிநிதி கிறிஸ்டினா மார்கஸ் லாசென் காசாவில் ஆழ்ந்த கவலைக்குரிய தொடர்ச்சியான முன்னேற்றங்களை கவனித்ததாக கூறுகின்றார். இஸ்ரேல் விதித்த முழுமையான மனிதாபிமான முற்றுகையின் காரணமாக கிட்டத்தட்ட 2 மாதங்களாக காசாவிற்குள் எந்த மனிதாபிமான உதவிகளும் அனுமதிக்கப்படவில்லை. இதனால் 2 மில்லியன் மக்கள் அடிப்படை உதவியிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் மத்திய கிழக்கின் நிலைமை பாலஸ்தீன கேள்வி உட்பட என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் திறந்த விவாதத்தில் கூறினார். மனிதாபிமான பணியாளர்கள், மருத்துவ ஊழியர்கள் மற்றும் சுகாதார வசதிகள் மீதான எந்தவொரு தாக்குதலையும் நாங்கள் கண்டிக்கின்றோம். நோர்வே சார்பாக சர்வதேச மேம்பாட்டு அமைச்சரின் மாநில செயலாளர் இஸ்டைன் டெர்னட் கோஹெய்ம் காசாவில் முக்கியமான உதவி மற்றும் அடிப்படை பொருட்கள் கிடைக்காதது குறித்து தனது நாடு மிகவும் கவலை கொண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு உயிர்காக்கும் உதவிகளை வழங்கவோ அல்லது வேறு விதமாக அணுக அனுமதிக்கவோ இஸ்ரேல் கடமைப்பட்டுள்ளது. மேலும் மனிதாபிமான கொள்கைகள் நிலைநிறுத்தப்படுவதை உறுதி செய்கிறது என்று அவர் கூறினார். மனிதாபிமான பணியாளர்கள் மீதான அனைத்து தாக்குதலையும் நாங்கள் கண்டிக்கின்றோம். மற்றவர்களை காப்பாற்றவும் மனிதாபிமான பணிகளை மேற்கொள்ளவும் தங்கள் உயிரை பணியம் வைப்பவர்கள் பாதுகாக்கப்படுவது மிக முக்கியம் என தெரிவித்துள்ளார். மார்ச் மாத நடுப்பகுதியில் இருந்து ஏமனில் 1000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியுள்ளதாகவும் மூத்த கவுதி ஏவுகணை மற்றும் UAV அதிகாரிகள் உட்பட கவுதி போராளிகள் மற்றும் தலைவர்களை கொன்று அவர்களின் திறன்களை குறைத்துள்ளதாகவும் அமெரிக்க ராணுவம் கூறுகின்றது. இருப்பினும் அமெரிக்க தகவல்கள் குடியிருப்பு வீடுகள் மற்றும் பொதுமக்களின் உள்கட்டமைப்பை தாக்கி பல குழந்தைகள் மற்றும் பெண்களை கொன்றதாக கவுதிகள் கூறுகின்றனர். ஞாயிற்றுக்கிழமை வடக்கு மாகாண சடாவில் ஆப்பிரிக்க குடியேறிகளுக்கான தடுப்பு மையத்தின் மீது அமெரிக்க படைகள் குண்டுவீசி தாக்கியதில் குறைந்தது 68 பேர் கொல்லப்பட்டதாக கிளர்ச்சி குழு தெரிவித்துள்ளது. கொல்லப்பட்டவர்கள் புலம்பெயர்ந்தோர் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று ஐநா செய்தி தொடர்பாளர் பின்னர் தெரிவித்தார். விமான அதிகாரிகள் உயர் எச்சரிக்கையை வெளியிட்டதை அடுத்து இஸ்லாமாபாத் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள விமான நிலையம் நேற்றைய தினம் இரவு சிறிது நேரம் மூடப்பட்டதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த எச்சரிக்கை ஏப்ரல் 29 இரவு 11:48 முதல் இன்று 12:21 மணி வரை நீடித்தது. இதனால் வெளிச்செல்லும் விமான நடவடிக்கைகள் சுமார் 33 நிமிடங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக பெயர் தெரியாத நிலையில் வட்டாரங்கள் சின்குவாவிடம் தெரிவித்தன. இந்த காலகட்டத்தில் துபாய்க்கு செல்லும் PK-233, தோகுவிற்கு செல்லும் PK-287 மற்றும் துபாய்க்கு செல்லும் PK-210 ஆகிய 3 சர்வதேச விமானங்களுக்கான ஏறும் நடைமுறைகள் தொடங்கப்படவில்லை என்று வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன. உயர் எச்சரிக்கையின் தன்மை குறித்த விவரங்களை அதிகாரிகள் இன்னும் வெளியிடவில்லை. சுருக்கமான இடையூறு இருந்த போதிலும் உள்வரும் அனைத்து விமானங்களும் அட்டவணையின்படி
இயக்கப்பட்டன. மேலும் எச்சரிக்கை நீக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே வழக்கமான விமான நிலைய நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கின. அனைத்து பயணிகளின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக பாதுகாப்பு நெறிமுறைகள் பின்பற்றப்படுவதாக அதிகாரிகள் பயணிகளுக்கு உறுதியளித்தனர். இஸ்லாமாபாத் சர்வதேச விமான நிலையம் பாகிஸ்தானின் முக்கிய விமான நிலையங்களில் ஒன்றாக செயல்பட்டு உள்நாட்டு மற்றும் சர்வதேச போக்குவரத்தை கையாளுகின்றது. தற்காலிக இடைநிறுத்தம் பயணிகளிடையே கவலையை ஏற்படுத்தியமையும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கு ஆப்கானிஸ்தானின் வார்டக் மாகாணத்தில் 2.8 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் மதிப்புள்ள 116 அத்தியாவசிய மேம்பாட்டு திட்டங்களை ஆப்கானிஸ்தான் கிராமப்புற மறுவாழ்வு மற்றும் மேம்பாட்டு அமைச்சகம் நேற்று பிற்பகுதியில் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பாலங்கள், மதகுகள், பாதுகாப்பு சுவர்கள், நீர்ப்பாசன கால்வாய்கள் மற்றும் கிராமப்புற சாலைகள் கட்டுதல் உள்ளிட்ட திட்டங்கள் மாகாணத்தின் ஜகாடோ மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டங்கள் நூற்றுக்கணக்கான உள்ளூர்வாசிகளுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கை நிலைமைகள் மேம்பட்டுள்ளன என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போரினால் பாதிக்கப்பட்ட நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக கிழக்கு பாக்டிகா மாகாணத்தில் கிட்டத்தட்ட $1 மில்லியன் செலவில் 69 மேம்பாட்டு திட்டங்களில் அமைச்சகம் 5 நாட்களுக்கு முன்பு பணிகளை தொடங்கியது. ஆப்கானிஸ்தான் இடைக்கால அரசாங்கம் ஆகஸ்ட் 2021 ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நாடு முழுவதும் வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்க தொடர்ச்சியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. பொருளாதார கஷ்டங்களை தணிப்பதிலும் அதன் குடிமக்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் கவனம் செலுத்துகின்றது. கனடிய நாடாளுமன்றத்தில் முதன்முறையாக ஈழத்தமிழ் பூர்வீகத்தை சேர்ந்த இருவர் ஏக காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகியுள்ளனர். நேற்று இடம்பெற்ற கனடிய பொதுத் தேர்தலில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தை சேர்ந்த 5க்கும் மேற்பட்ட தமிழ் கனேடியர்கள் போட்டியிட்டனர். இந்த நிலையில் அவர்களில் கரி ஆனந்த சங்கரி மற்றும் ஜுவனிதாநாதன் ஆகியோர் ஆளும் கட்சியான லிபரல் கட்சியில் வெற்றி பெற்றுள்ளனர். தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் இந்த தேர்தலில் பிரதமர் மார்க் கார்னியின் லிபரல் கட்சி அறுதி பெரும்பான்மைக்கு குறைவான பலத்துடன் வெற்றி பெற்றுள்ளது. இந்த தேர்தலில் ஆளும் லிபரல் கட்சியிலிருந்து ஈழத்தமிழ் பூர்வீக தமிழ் கனேடியரும் கனேடிய நீதி அமைச்சருமான கரி ஆனந்த சங்கரி தனது ஸ்கார்பாரோ எல்வுட் ரோச் பார்க் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். அதேபோல ஆளும் கட்சியிலிருந்து ஜுவனிதாநாதனும் பிக்கரிங் புளுக்லின் தொகுதியிலும் களமிறங்கியிருந்தார். இதேபோல கன்சர்வேட்டிவ் கட்சியிலிருந்து லயனல் லோகநாதன், நிரான் ஜேனேசன் ஆகிய ஈழத்தமிழ் பூர்வீக தமிழ் கனேடியர்களும் பசுமை கட்சியிலிருந்து இன்னொரு ஈழத்தமிழரும் போட்டியிட்டிருந்தனர். இவர்களில் ஹரி ஆனந்த சங்கரி தனது தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இவருக்கு 34,941 வாக்குகள் கிடைத்துள்ள நிலையில் மொத்த வாக்குகளில் 63.89% வாக்குகளை பெற்றுள்ளனர். இதேபோல மார்க்கம் பகுதியில் நீண்ட காலமாக வசிப்பவரும் சில வருடங்களுக்கு முன்னர் பொது பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் தமிழ் கனேடிய பெண் என்ற பதவி பெற்றவருமான ஜுவானிநாதன் 14,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று மொத்த வாக்குகளில் 52% பெற்று வெற்றி பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.